இன்றைக்கி தமிழ் மூலயமா எப்படி நம்ம 1 2 3ன்றதை சைனீஸில் சொல்லலாம்னு பார்க்கலாமா? ஈனா 1, ஆர் 2, சா 3. லெட்ஸ் கோ ஒன்ஸ் அகெயின். இ ஆர் சா. இப்படி சொன்னால் சைனீஸில் 1 2 3. 4 and 5. 4 வந்து சு, 5 வந்து பார்த்திங்கன்னா ஊ. என்னது? ஊ. லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். ஈனா 1, ஆர் 2, சா 3, சு 4, ஊனா இட்ஸ் 5. குட். எல்லோரும் வந்து சைனாவை நினைக்கும் பொழுது நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்த சீன பெருஞ்சுவர் ஞாபகம் வரலாம். இதனால் ஷாவ்லின் டெம்பிள். ஷாவ்லின் டெம்பிளில் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இட் வாஸ் அவர் ஏன்ஷியன்ட் தமிழ் கிங் who went there and brought this Zen Buddhism and also Kung Fu. இந்த கும்ஃபு கலையை நம்ம மறந்துடுறோம், இந்தியாவில் மறந்துடுன்றது ஒரு பெரிய ஒரு வேதனை தான். பட் ஸ்டில் ஐ ஹோப் ஒன் டே வில் கெட் பேக் அந்த ட்ரெஷர் பேக் டு அவர் கண்ட்ரி. ஷாவ்லின் டெம்பிளில் பார்த்திங்கன்னா சைனாவில் 2 ஷாவ்லின் டெம்பிள் இருக்குது. ஒன்று வந்து சவுத் ஷாவ்லின் டெம்பிள், அப்புறம் நார்த் ஷாவ்லின் டெம்பிள். நார்த் ஷாவ்லின் டெம்பிள் தான் ஆக்சுவலாக வந்து சைனாவில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். தட்ஸ் வேர் Bodhidharma also went for meditation and also for teaching Kung Fu and also for bringing goodness and discovering Zen Buddhism. போதிதர்மனுடைய சிலை ஷாவ்லின் டெம்பிள் வெளியே இருக்கும், ஷாவ்லின் டெம்பிள் உள்ளே இருக்கும், ப்ளஸ் ஷாவ்லின் டெம்பிள் பின்னாடி ஒரு பெரிய மலை இருக்கும். அந்த மலைக்கு மேலே போதிதர்மர் ஒரு பெரிய ஸ்டாச்சுவை கட்டி இன்னமும் ஒரு மெடிடேட் பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்டாச்சு அங்கே இருக்குது. நம்ம மகாராஜா போதிதர்மர். உண்மையை சொல்லலாம்னா அவர் அந்த மலைக்கு மேலே ஒரு குகையில் தான் வந்து மெடிடேஷன் பண்ணியிருந்தார். அந்த குகையில் வந்து மெடிடேஷன் பண்ணும்பொழுது மலையில் ஷாவ்லின் டெம்பிள் மலை கீழே இருக்கும், மலைக்கு மேலே தான் வந்து போதிதர்மருடைய குகை இருக்கும். அங்கே டிசைபிள்ஸ்லாம் வந்து போதிதர்மரை பார்க்கும்பொழுது 2 to 3 மணி நேரம் மலை மேலே ஏறி அவருக்கு சாப்பாடு கொடுத்து வருவாங்களாம். அப்படிப்பட்ட சீடர்களுக்கு அவங்க ஓய்வு எடுக்கும் பொழுது போதிதர்மர் அவங்களுக்கு நிறைய விஷயமான தற்காப்பு கலைகள், கும்ஃபு, மெடிடேஷன் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த டிசைபிள்ஸ்லாம் வந்து கீழே வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸில் மிங்கிள் ஆகும்போது they were actually excellent in their practices, கும்ஃபு ப்ராக்டிஸில் they were all outstanding. எப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது அப்போ தான் தெரிஞ்சுது இவங்க எல்லாமே வந்து போதிதர்மருக்கு மலை உச்சியில் போயிட்டு சாப்பாடு கொடுக்கும்பொழுது போதிதர்மர் அவங்களுக்கு எக்கச்சக்கமான கும்ஃபு கலைகளை கற்றுக் கொடுத்துக்காருன்றது. தேங்க்யூ.